ஓம் சரவணபவ. நீங்கள் திருச்செந்தூர் போகிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் கடந்த வாரம் தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். எங்களோட அனுபவத்தையும் நான் பல வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஒரே தொகுப்பாக கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகலான்னு முடிவு பண்ணும்போது ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணோம். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்னு ஒரே ஒரு ட்ரெயின் தான் லிஸ்ட் அவுட் ஆச்சு. அந்த ட்ரெயினில் எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் சென்னையில் ஆரம்பித்து விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் போகுது. அதனால் இந்த ட்ரெயின் எப்போதுமே ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெயினில் போகணுன்னு நினச்சிங்கன்னா குறைச்சலாக 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எங்களுக்கே அன்னைக்கு நாள் தான் தெரிய வந்துச்சு. திருநெல்வேலிக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. ஸோ திருச்செந்தூருக்கு நம்ம டைரெக்டாக டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திருநெல்வேலிக்கு நீங்கள் டிக்கெட் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ட்ரெயினில் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி போயிட்டிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் ட்ராவல் ஒரு 1.5 hours ஆகுது. பஸ்ஸுனால் மேபி 2 hours ஆகும். அங்கே அடிக்கடி லோக்கல் ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக திருச்செந்தூர் போயிடலாம். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுல்லி அன்ரிசர்வ்டு. அந்த ட்ரெயின் அந்தியோதயா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தாம்பரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் திருநெல்வேலி வழியாக போகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் திருச்செந்தூர் போய்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இப்போது ரீசெண்டாக இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ட்ரெயின் டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பர்சனுக்கே சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு 1600 to 1700 ஆகுது. பட் இதில் ஒரு 1 week முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். டிக்கெட் ஃபேர் அதிகங்கிறதுனால நிறைய பேர் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் உங்களுக்கு ஃபுல் ட்ரெயின் ஏசி, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் ட்ராவல் டைம் ரொம்பவே கம்மி. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணுன்னா, இதில் நீங்கள் ஃபுல்லாக சிட்டிங்கில் தான் போகணும். இதுதான் வந்தே பாரத் ட்ரெயினில் உள்ள ஃபெசிலிட்டிஸ். நீங்கள் இதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறவங்க, டிக்கெட் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கூட யூஸ் பண்ணி திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போய்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எந்த முறையில் நம்ம வழிபாடு பண்ணணும், என்றைக்கு பிளான் பண்ணலாம் நம்ம ட்ரிப்பை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த ஸ்தலத்தில் நம்மளோட ப்ரெசன்ஸ் ஒரு 24 hours இருந்ததுன்னா தான் நமக்கு அதோட முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு 2 days ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கும் போகும்போது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில். ஸோ நாங்கள் ஃபுல்லி அன்ரிசர்வ்டு அந்தியோதயா ட்ரெயினில் எப்படியோ போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் எதிர்பாராத விதமாக முருகன் அருளால் கொஞ்சம் கூட கூட்டமே இல்லை. ரிசர்வ் பண்ணி போனால் எப்படி இருக்குமோ அந்த கம்ஃபர்ட்டோடு நாங்கள் போய் திருநெல்வேலி ரீச் ஆனோம். அங்கேருந்து 1 மணி நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு லோக்கல் ட்ரெயின் திருச்செந்தூருக்கு இருந்தது. அந்த ட்ரெயினில் திருச்செந்தூர் போயிட்டோம். அங்கேருந்து 2 kilometers தூரத்தில் தான் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி, ஆட்டோவுக்கு டிஃபால்ட்டாக 100 ரூபா கேட்குறாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயாச்சு. 14-15 hours ட்ராவலுக்கு அப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு போய் ரீச் பண்ணோம். ஸோ டயர்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ரூம்ஸ் செக் பண்ணலான்னு சொல்லி போனோம். தேவஸ்தான விடுதிகள் பற்றி நான் வீடியோஸில் பார்த்துருந்தேன். செந்தூர் விடுதியில் per day 800 சார்ஜஸ், கந்தன் விடுதியில் per day 1500 சார்ஜஸ். செந்தூர் விடுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 members கூட அந்த ரூமில் தங்கிக்கலாம். கந்தன் விடுதியில் ஒரு 15 members வரைக்கும் தாராளமாக தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு அதை தான் செக் பண்ணோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மூவர் சமாதி பக்கத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு ஆட்டோக்காரங்களுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல. ஆனால் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு தான் அந்த இடத்த ரீச் பண்ணோம். ஓகே, மூவர் சமாதி பக்கத்தில் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கே போய் செக் பண்ணோம். ஆனால் அவங்க ரூம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் செந்தூர் விடுதியில் மட்டும்தான் செக் பண்ணோம் 3 பேர் இருந்ததுனால. அங்கே என்ன சொன்னாங்கன்னா மொத்தமாகவே 24 ரூம் தான் இருக்குது. அதில் 2 ரூம் டேமேஜாக இருக்குது. மிச்சம் இருக்க 22 ரூம்லேயும் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரூம் எதாவது காலியானால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கேட்கும்போது கரெக்டாக ஒரு 3 o'clock 4 o'clock இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தோம். சின்ன குழந்தை வேறு இருந்ததுனால அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ரைவேட்லேயே ரூம் எடுத்துக்கிட்டோம். ப்ரைவேட்டில் ரூம் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகுது. நாங்கள் எடுத்திருந்தது ரொம்ப காம்பேக்டான பட் நீட்டாக சூப்பராக இருந்த ஒரு ரூம் தான்.
அந்த ரூமில் வந்து 2 மெம்பர்ஸ்க்கு 1400 பர் டே சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 3 பேர் இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பில்லோவும் பெட்ஷீட்டும் மட்டும் கொடுப்போம். அதுக்கு வந்து சம்திங் 300ன்னு சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் தங்கினது வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியல் குக்கர்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கம்பெனியோட இதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆதிக்குக்கு வந்து முடி காணிக்கை கொடுக்குறதா வேண்டியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் முடி காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக பீச்சில் போய் அவரை குளிப்பாட்டிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு எல்லாருமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலுக்கு போனோம். போயிட்டு ஈவினிங் தர்ஷனுக்கே போயிட்டோம். நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா டைமிங்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு 3 o'clock வந்து நீங்கள் உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டுக்குள்ளேயே நீங்கள் சாமி தரிசனம் வந்து பார்த்துடலாம். நாங்கள் போயிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் மறுபடியும் கடலில் ஃபஸ்ட்டு குளித்தோம். அடுத்ததாக நாழிக்கிணறுல குளிக்க போனோம். நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் வந்து பெரிய பெரிய ஹால் மாதிரி தடுப்பு மாதிரி தடுத்துருக்காங்க. அங்கேவே லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் ரூம் பக்கத்துலங்கிறதுனால நாங்கள் எங்களோட அந்த ஈரமான ட்ரெஸ்லாம் கொண்டு போய் ரூம்லேயே வச்சுட்டோம். திரும்ப ரூமில் வச்சுட்டோம். ஆனால் அங்கேயே வந்து லாக்கர்லாம் கூட கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸு பேகு லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு. நீங்கள் அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம். தூண்டுகை விநாயகர் கோயிலில் போயிட்டு அங்கே தேங்காய் பழம்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்னொரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி அங்கே தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது, அங்கே உடைச்சிட்டு கோவிலெலாம் சுற்றி பரிகாரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மூவர் சமாதிக்கு போனோம். மூவர் சமாதிக்குமே வந்து ஈவினிங் ஒரு டைமுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் குயிக்காக போகணும். மூவர் சமாதின்னு பார்த்தீங்கன்னா காசிசாமி, மௌனசுவாமி, ஆறுமுக சுவாமி அப்படின்னு 3 சித்தர்கள் வந்து கோயில் திருப்பணிக்காக ரொம்பவே உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஜீவ சமாதி தான் வந்து மூவர் சமாதியில் இருக்குது. ஸோ அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேராக தர்ஷனுக்காக வந்து நாங்கள் போய் நின்னோம். ஆக்சுவலாக 2 வகையான தரிசனம் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று பொது தரிசனம், அதாவது ஃப்ரீ தர்ஷன். இன்னொன்று வந்து 100 ரூபா தரிசனம். 2லேயுமே கூட்டம் ஈக்குவலாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து பொது தரிசனத்துலேயே போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 8:30 அப்படி ஆயிடுச்சு கோவில் வாசலுக்கு போகிறதுக்கு. ஆனாலும் முருகப்பெருமானோட கருணையினால் எங்களுக்கு நல்லபடியாகவே தரிசனம் கிடச்சிது. அன்றைக்கி நைட்டு அங்கேவே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையிலையும் விஸ்வரூப தரிசனம் வந்து பார்த்தோம். ஆனால் மார்னிங் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் பௌர்ணமி, அது மார்னிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஒரு 5 to 6 hours ஆச்சு நாங்கள் வந்து சாமி பார்க்குறதுக்கு. பார்த்ததுக்கப்புறம் நேராக வள்ளி குகை போய் பார்த்தோம். வள்ளி திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க பரிகார ஸ்தலமாக இந்த வள்ளி குகை வந்து இருக்குது. வள்ளி குகை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ரொம்பவே அமைதியாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்லையே. ஸோ வந்து நாங்கள் ஜாலியாக திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது அங்கேருந்து திருச்செந்தூரில் பீச்சோட தண்ணியும் அதுக்கப்புறம் நாழிக்கிணறோட தண்ணியும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போயிட்டு, அதாவது மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வாங்கிட்டு போயிட்டு கொடிமரத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். உள்ளதுலேயே இந்த பஞ்சலிங்கம் மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா இடத்தையுமே நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ நீங்களும் பீச்சில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு மூவர் சமாதி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வள்ளி குகை போயிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் பஞ்சலிங்கம் போய் பார்த்துட்டு அது மாதிரி வாங்க. முருகனோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போக முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அந்த முருகப்பெருமான் அருளால் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கிறேன். ஓம் சரவண பவ. தேங்க்யூ.